இன்பங்கள். ஒவ்வொரு கணமும் இன்பங்களை அனுபவிக்க விரும்பாதவர் யார்? ஆனால் விழிப்புடன் இருங்கள். இன்பம் அதன் மறுபக்கத்தையும் தன்னுள் கொண்டுள்ளது. இன்பத்தினால் விளையும் தூண்டுதல்கள் மூளையின் வெகுமதி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இன்பத்தை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க ஊக்குவிக்கின்றது. நீங்கள் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்ய விரும்புகிறீர்கள். ஒரு தூண்டுதலின் நாட்டம் கட்டாயமாக மாறும்போது அதை அடிமையாதல் என்று அழைக்கிறோம். அங்ஙனம் நிகழும்போது நாம் சுயக்கட்டுப்பாட்டை இழந்தவர்களாகிறோம். இன்னும் நிறைய இழக்கப் போகிறோம். சில நேரங்களில் டோபமைன் நோன்பு இன்பங்களுக்கு அடிமையாவதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக மக்கள் பரிந்துரைப்பதை கேட்கிறோம். டோபமைன் தற்காலத்தில் அதிகம் பேசப்படும் சொல்லாகும். ஆனால் அது என்ன? டோபமைன் என்பது ஒரு இரசாயனமாகும். இது மூளையின் வெகுமதி அமைப்புடனும் நடத்தையின் பல அம்சங்களுடன் தொடர்புடையது. டோபமைன் நோன்பின் கருத்து மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை தூண்டி நம்மை அதிக இன்பங்களுக்காக ஏங்க வைத்து தீய சுழற்சியில் நம்மை இட்டுச் செல்வதிலிருந்து விடுபடுவதாகும். டோபமைன் நோன்பிற்கும் மூளையில் உள்ள டோபமைனின் அளவுக்கும் அல்லது வழக்கமாக கடைபிடிக்கப்படும் நோன்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது அதிகப்படியான இன்பம் தேடும் நடத்தைகளிலிருந்து சிறிது விடுபட்டு நம் வாழ்வில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதாகும். ஒரு சாதாரண மனம், ஐயோ, நான் இன்பங்களை தவிர்க்க விரும்பவில்லை, நான் வேதனைக்கு ஆளாகி விடுவேனா? இல்லவே இல்லை என்று எண்ணக்கூடும். நாம் அதை அதிகமாக வைத்துக்கொள்ளவும் விரும்பவில்லை, மிக குறைவாக வைத்துக்கொள்ளவும் விரும்பவில்லை. நாம் ஒரு மிதமான நிலையை உருவாக்க வேண்டும். நீங்கள் அதிகமான நிலையில் இவற்றை வைத்துக்கொள்ளும்போது நாம் பகுத்தறியும் திறனை இழக்கிறோம். நம்மால் எது சரி எது தவறு என்று பகுத்தறிய இயலாது. நாம் வேதனையின் உணர்வுகளை மட்டுமல்லாமல் அதன் பின்னணியில் உள்ள காரணங்களையும் புரிந்து கொள்ள தவறுகிறோம். நாம் யதார்த்தம், வாழ்க்கை மற்றும் விஷயங்களை பற்றிய புரிதலை இழக்கிறோம். இந்த டோபமைன் நோன்பை கடைபிடிக்கும் போது நாம் உண்மையில் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமது வாழ்க்கை முறை மற்றும் உணர்ச்சிகளின் சுமைகளையும் மிதத்தன்மையானதாக மாற்றுகிறோம். வீட்டில் இருங்கள், ஆழ்ந்த சிந்தனையுடன் சுய பரிசோதனை செய்யுங்கள். இந்த நோன்பின் போது இந்த வேதனைக்கு என்ன காரணம்? இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை நாம் உணர முடியும். இந்த டோபமைன் நோன்பை நாம் முடித்த பின் நாம் நமது தனிப்பட்ட வாழ்க்கையின் மாஸ்டர் ஆகிறோம். மிதமிஞ்சியவற்றை தவிர்ப்பது இன்பங்களை விட, மகிழ்ச்சியை விட பெரிய புதிய விஷயங்களை கற்றுத்தரும். நாம் இன்னும் வாழ்க்கையில் ஆனந்தம் எங்கே இருக்கிறது என்பதை உணர வேண்டியுள்ளது.